அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தினமும் வெறும் 2 நிமிடங்கள் இவரை பாருங்கள், உங்க வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்படும். பணம், தங்கம், சொந்த வீடு அமையும். நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியில் முடியும். நம்ம சேனல்ல நிறைய தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல சில முக்கியமான தாந்திரிக பொருட்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய பணவசிய முறைகள் மற்றும் காரிய தடைகள் நீங்குவதற்கான பதிவுகளை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அதனை முன்னிட்டு இந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 16 செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி விக்கிரகத்தை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். விநாயக பெருமானுடைய அருளால இந்த லக்ஷ்மி கணபதியின் விக்கிரகம் அந்த அளவிற்கு தத்ரூபமா வந்திருக்குங்க. அவருடைய திருமுகமும் அவருடைய கண்களும் அந்த அளவிற்கு பிரகாசமாக தேஜசுடன் இருக்குங்க. தாமரை மலர்னாலே அது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. அந்த தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான லக்ஷ்மி கணபதி இவர். பித்தளையில பிராஸ்ல இருக்கக்கூடிய விக்கிரகம் 1.5 இன்ச்சஸ் ஹைட்ல இந்த விக்கிரகம் இருக்கும். 1.5 இன்ச் ஹைட்ல நம்ம கொடுக்கிறோம். சோ எல்லாருடைய வீட்லயுமே தாராளமாக இந்த லக்ஷ்மி கணபதியை வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த விநாயகரை கார் டேஷ்போர்ட்ல நம்ம வச்சுக்கலாம், ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல வச்சுக்கலாம். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும், தொழில் அபிவிருத்தியாகும். ஏதோ வியாபாரத்திற்காக மார்க்கெட்டிங்காக நான் சொல்லலங்க. இவருடைய முகத்தை நீங்க பார்த்தாலே அந்த அளவிற்கு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குங்க. ரொம்பவுமே ஸ்ரத்தையோட மனமுருகி இந்த விநாயகரை நம்ம பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்கோம். நம்ம எல்லாருடைய வீட்லயுமே செல்வங்கள் நிரம்பி வழியணும், காரிய தடைகள் விலகி சுபகாரியங்கள் நடைபெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த லக்ஷ்மி கணபதியை அவருடைய அருளால நம்ம வடிவமைச்சிருக்கோம். நிறைய பேர் நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நம்ம கொரியர் டிஸ்பேட்ச் பண்ண போறோம். வரும் புதன்கிழமை காலை 10 மணிக்குள்ள ஆர்டர் பண்ற எல்லாருக்குமே அன்றைய தினம் இரவு 8 மணிக்கு நம்ம கொரியர் அனுப்பிட போறோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பொதுவாகவே நம்ம களிமண் விநாயகர் வாங்குவோம், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கல் பிள்ளையார் விநாயகர் படம் வைத்து பூஜை செய்வது வழக்கம். இந்த ஆண்டு இந்த லக்ஷ்மி கணபதியை வாங்க போறவங்க அந்த விநாயகருடன் சேர்த்து இந்த லக்ஷ்மி கணபதியையும் சேர்த்து வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க. இந்த லக்ஷ்மி கணபதியுடன் 4 பணவசிய பொருட்களை நம்ம கொடுக்க போறோம். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில முக்கியமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விநாயகர் வாங்குறவங்க டெய்லியுமே 2 நிமிஷம் இவருடைய முகத்தை நீங்க பாருங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியும், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், காரிய தடைகள் விலகும், வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பிக்கும். இந்த ஆண்டு இந்த லக்ஷ்மி கணபதியை வச்சு பூஜை செய்யற எல்லாருக்குமே அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக பிரம்மாண்ட முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த விநாயகருடைய பிரபையில், அதாவது தலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்கரத்தில் ஓங்காரம் பதிச்சிருக்குங்க. சோ வீட்டிற்கே நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். இந்த விநாயகருடன் வரக்கூடிய அந்த பணவசிய பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக அதிரடி பணவரவை தரக்கூடிய 3 எண்ணிக்கையில் நாராயண சங்கு, அடுத்ததாக 3 எண்ணிக்கையில் பவழ நிறத்தில் இருக்கக்கூடிய மஞ்சாடி குரு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் மற்றும் கேரளம் குருவாயூரப்பனுக்கு உகந்தது. 2 விதமான பலனை கொடுக்கக்கூடியது, சொந்த வீடு பாக்கியம் மற்றும் கடன் தொல்லையை நீக்கக்கூடியது. அடுத்ததாக 5 எண்ணிக்கையில் குன்றின் மணி, 1 எண்ணிக்கையில் குபேர சோழி. இந்த சோழியின் முதுகு பகுதி இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதுல ஒரு மெல்லிய கரும்பச்சையில் கோடு இருக்கும். அந்த அளவிற்கு பணவசியத்தை கொடுக்கக்கூடியது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த லக்ஷ்மி கணபதிக்கு முன்பாக ஒரு சின்ன தட்டு அல்லது கிண்ணத்துல இந்த 4 பணவசிய பொருட்களை வச்சு நீங்க வழக்கமாக விநாயகர் பூஜை செய்யுங்க. பூஜை முடிந்ததும் இந்த 4 பொருட்களையும் ஒரு மஞ்சள் நிற துணி அல்லது பச்சை நிற துணியில மூட்டை போல கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வாலெட் அல்லது ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வச்சிருங்க. விநாயகரை நீங்க பூஜை அறையில வைக்கணும். தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சுவாமி படங்களை வைக்கக்கூடிய இடத்துல இந்த விநாயகரை வைக்கலாம். 1.5 இன்ச் சிலையாக இருப்பதனால தினமும் நீங்க அபிஷேகம் செய்யணும், நைவேத்தியம் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. திரும்பவும் சொல்றேங்க, இது வியாபாரத்திற்காக நான் சொல்லல, அந்த அளவிற்கு ஆத்மார்த்தமாக செஞ்ச விநாயகர் இவர். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ஆண்டு இந்த லக்ஷ்மி கணபதியை நீங்க வாங்கி பூஜை செஞ்சு பாருங்க, உங்களுக்கே பலன்கள் தெரியும். அடுத்ததாக நாம் பார்ப்பது தாமரை திரவியம், லோட்டஸ் ஆயில். நீண்ட நாட்களாக நம்ம வீட்டுல பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திரவியம் இது. தாமரை மலர் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இந்த பாட்டில ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணாலே அந்த அளவிற்கு தெய்வீகமான நறுமணம் கிடைக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், வீட்டிற்கு பூரண லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்
பாக்ஸ்ல கூட சொல்லக்கூடியது பணவரவு ஓரளவிற்கு இருந்தாலும் கூட ஏதாவது செலவுகள் வந்துகிட்டே இருக்கு, வீண் மருத்துவ செலவுகள், அனாவசிய செலவுகள் இருக்கு, அதன் காரணமாக வீட்டுல பணம் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க இந்த தாமரை திரவியத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கும். அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இந்த தாமரை திரவியத்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கே பலன்கள் தெரியும். அடகு நகை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் அது உருவாக்கும். இந்த தாமரை திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்டில் நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி, காமாட்சி அம்மன் விளக்கு, அகல் விளக்கு, பாவை விளக்கு, எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது நெய்யில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேற்றினாலே போதும், முழுமையான பலன்களை பெறலாம். தினமும் நீங்க ஏற்றணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. வாரத்துல 2 நாட்கள் இதை பயன்படுத்தினாலே நமக்கு பலன்கள் கிடைச்சிடும். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவெண்டர் திரவியம். பொதுவாகவே இந்த லாவெண்டர் ஆயிலுக்கு தீய சக்திகளை விரட்டக்கூடிய சக்தி உண்டு. வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் ஆயில் சேர்த்து நீங்க வீட்டை தொடச்சு பாருங்க. வீட்டிற்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி, பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் வீட்டை நெருங்கவே முடியாதுங்க. சில வீடுகள்ல பார்த்தோம்னா சில பேருக்கெல்லாம் காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போகும். இன்னும் சில வீடுகள்ல நிறைய சண்டை சச்சரவுகள், ஒற்றுமை இல்லாத நிலை, டெய்லியுமே பிரச்சனையா போயிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவெண்டர் பயன்படுத்தி நீங்க வீட்டை தொடச்சு பாருங்க. வீட்ல எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் இருக்காது. வீடு முழுவதுமே பாசிட்டிவாக இருக்கும். ஒரு நல்ல தெய்வீக உணர்வை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த லாவெண்டர் திரவியத்தை வாரத்துல 1 நாள் அல்லது 2 நாட்கள் நீங்க பயன்படுத்தினாலே போதும். அடுத்ததாக நாம் பார்ப்பது ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி மாலை. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் மாற்றத்தையும் அது கொடுக்காது. நிறைய பேர் பார்த்தோம்னா கருங்காலி மாலை போட்டும் எனக்கு எந்த மாற்றமும் தெரியலன்னு சொல்லுவாங்க. இதற்கான காரணம் ஒரிஜினல் கருங்காலி தாங்க மாற்றத்தை கொடுக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கருங்காலி மாலைகளை நீங்க எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்ன்றதுக்காக தாங்க நம்ம சேனல்ல தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர ஜபம் செஞ்சு கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி இந்த மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், நல்ல மன நிம்மதியை தருவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாதுங்க. எதிரிகள் தொல்லையை நீக்கக்கூடியது. இதை தாண்டி வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத்தரக்கூடியது. எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால இதற்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.